எல்லாருக்கும் வணக்கம். நேத்து ஈவினிங், அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி ஈவினிங்லேருந்து ஒரே பரபரப்பா பேசின்னு இருக்க விஷயம், ஜியோவோட சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர பேன் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்கன்னு தான். ஏன் அத பண்ணாங்க? அப்படி பண்ணிட்டா அந்த சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாதா? இந்த ஆஃபரே கிடையாதா? அப்படின்ற நெறைய டவுட்ஸ் நெறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அஃபிஷியலா ரிலீஸ் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ட இப்ப பார்க்கலாம். மும்பையிலிருந்து நேத்து ஈவினிங் அஃபிஷியலா ரிலீஸ் ஆன நியூஸ் தான் இது. இந்த ஃப்ரீ ஆஃபர ஸ்டாப் பண்றதுக்கான காரணம் டிஆர்ஏஐ, அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தாரிட்டி ஜியோ கிட்ட இந்த ஃப்ரீ ஆஃபர்ஸை வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே 303 இல்லை 409க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஜியோ சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்காக எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் கிடையாது. அவங்க இது வரைக்கும் பிரைம் மெம்பர் ஆகி அவங்க ரீசார்ஜ் பண்ணியிருந்தா, அதாவது இந்த பிரச்சனைக்கு முன்னால் வரைக்கும் பண்ணியிருந்தா, அவங்களுக்கு கண்டிப்பாக ஜியோ சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் 3 மாதத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். பட் நான் பிரைம் மெம்பர் ஆகிட்டு இன்னும் பண்ணலை அப்படின்றவங்களுக்காக அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஜியோ டீம் ரெக்வெஸ்ட் பண்ணதுக்காக நம்மளுக்காக ஒரு சில நாட்கள் ரெக்வெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. நிறைய நியூஸ் சைட்ஸில் என்ன போட்டிருக்குன்னா, 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்ஸில் போய் கேட்டு பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. அதாவது ஏப்ரல் 7th இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ப்ரைம் மெம்பர் ஆகலினாலும் 303 இல்லை அதுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணலினாலும் இதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு ரிலையன்ஸ் டிஜிட்டலில் இருக்க எம்ப்ளாயீஸ் சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோருக்கு போய் தெளிவாக விஷயத்தை கேட்டு உங்கள் 303 இல்லை 499 இல்லை அதுக்கு மேலேப்பட்ட ரீசார்ஜை உடனே பண்ணிவிடுங்க. லக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் வரும். அப்படி இல்லைனாலும் அது உங்களுக்கு பெய்ட் சர்வீஸாக 1 மந்த்துக்காவது கண்டிப்பாக வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உடனடியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வைங்க. உடனடியாக ரீசார்ஜ் பண்ணுங்கள். இதுதான் ஜியோ பேனடு அப்படின்னு சொல்லி இருக்க விஷயத்தோட டீடைல்ஸ். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.